ஏ மற்றும் பியின் வருமானத்தின் விகிதம் 5:4. ஒவ்வொருவருக்கும் ரூ. 3000 அதிகரித்தால் புதிய விகிதம் 6:5 மாறுகிறது எனில் ஏயின் வருமானத்தை காண்கிறாங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா? ஏ பின்னு 2 பேர் இருக்காங்க. அவனுடைய வருமானத்துடைய விகிதம் பார்த்தோம்னா 5:4. ஒவ்வொருத்தருக்கும் 3000 அதிகரிக்குது. அதாவது ஏக்கு 3000 அதிகரிக்குது, பிக்கு 3000 அதிகரிக்குது. புதிய விகிதம் 6:5 மாறுது. அப்ப ஏக்கு என்ன சம்பளம்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. டிஃபரன்ஸ் இங்க 1. அதே மாதிரி இங்கேயும் டிஃபரன்ஸ் 1. இந்த டிஃபரன்ஸ் காமனா வந்துச்சுன்னா, இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் காமனா வந்துச்சுன்னா, ஸோ இந்த 1க்கு தான் இந்த 3000, இந்த 1க்கு தான் இந்த 3000. ஸோ அப்போ கொஸ்டின் கேட்குறாங்க ஏவின் வருமானம்னு கேட்குறாங்க. அப்போ 1க்கு 3000னா 5க்கு 5 இன்ட்டு 3000 = 15,000. ஒருவேளை பியோடைய வருமானம் கேட்டாங்களா? இங்கே 4, பியோட ரேஷியோ 4. அப்போ 4 இன்ட்டு 3000 = 12,000. பியோடைய வருமானம் 12,000. ஒருவேளை ஏவுடைய புதிய வருமானம் கேட்டாங்களா? புதிய ரேஷியோ 6. அப்போ 6 இன்ட்டு 3000 = 18,000. பியோடைய புதிய வருமானம் கேட்டாங்களா? 5. அப்போ 5 இன்ட்டு 3000 = 15,000. ஸோ இந்த ஒரு கொஸ்டின் வச்சு கிட்டத்தட்ட 4-5 மெத்தடில் கேட்கலாம். ஸோ இந்த சம்ம நல்லா பார்த்துக்கோங்க.